நான் அனுப்புன மீம் பாத்தியா? இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். டைம் டைலேஷன் பத்தி நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அப்படி அவங்க ரிட்டர்ன் வந்தா, அவங்க ஏஜ்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வயசாயிரும். சோ, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மிங்கிள் ஆக முடியாது. சின்ன வயசுல இருக்க பசங்க கூடயும் மிங்கிள் ஆக முடியாது. ஏன்னா, இவருக்கு வந்து மென்டலா வயசாயிருக்கும். பிசிக்கலா யங்கா இருக்கலாம். பட் மென்டலா வயசாயிருக்கும்ல. அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்கனால நார்மல் லைஃபே லீட் பண்ண முடியாதுல்ல? கண்டிப்பா. அது கொஞ்சம் வருஷமோ, நெறைய வருஷமோ, ஆனா வந்து அந்த இயர் லேக்ன்றது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் தான். இதே மாரி தான் Netflixல கூட ஒரு சீரிஸ் இருக்குங்க ஆக்சுவலா. மேனிஃபெஸ்ட் அது. ஓகே. அதுலயும் ஒரு சீரிஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து தே வில் டேக் ஆஃப். அவங்க லேண்ட் பண்றப்போ ஒரு ஃப்ளைட் மாத்திரம் டிலே ஆகும். டிலே ஆன ஓகே. ஃப்ளைட் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து தே வில் என்டர் இன்டு அ ஜோன். அந்த ஜோன்லேருந்து வெளியே வரதுக்குள்ள அந்த சர்டன் பீரியட் ஆஃப் ஏஜஸ் ஆகி அவங்களும் இதே கான்செப்ட்ல தான் அவங்க வெளியே வந்து அந்த சீரிஸ் ஃபுல்லா இதே கான்செப்ட்ல தான் டிராவல் ஆகும். ஓ ரொம்ப கொஞ்சம் ம், யோசிச்சு பாரேன். இப்ப வந்து நம்ம ஊர்ல இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு 1 இயர், 2 இயர் கழிச்சு ரிட்டர்ன் போனாவே எல்லாமே புதுசா இருக்க மாதிரி நமக்கு தோணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் மூவ் ஆயிருப்பாங்க. நெறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸே நம்மளால அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த எர்த்ல இருந்து வெளில போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுங்கிறது வெரி பிக் திங் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் டைம் வந்து எவ்வளோ ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுது இல்ல. ஆக்சுவலா இந்த கான்செப்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அப்ப நம்ம வயசை குறைச்சிக்கணும்னா ஸ்பேஸுக்கு டிராவல் தான் பண்ணும் போலயே. அப்படிங்கிற ம். ஒரு ட்ரிப்பை தான் போடுவோம். ஸ்பேஸ் போயிட்டு நம்ம வந்தோம்னா, ஜென் ஆல்ஃபாவா இருப்போமா? ஜென் பீட்டாவா இருப்போமா?